இந்த வாரத்திலுமே நிறைய ஐபிஓ வந்து இங்க மார்க்கெட்ல இருக்க தான் போகுது. அதுல நம்ம ஒரு ஐபிஓ வந்து நம்ம அப்ளை பண்ண போறோம். அதுதான் வந்து லூமினோ இண்டஸ்ட்ரீஸ் ஐபிஓன்றதா வந்து இருக்கு. சோ இந்த ஒரு ஐபிஓ பத்தி நம்ம டீடைலா வந்து பார்ப்போம். இப்ப இருக்கிற கிரே மார்க்கெட் பிரீமியம் அமௌண்ட் வந்து 61% வந்து பாத்தீங்கன்னா லிஸ்டிங் கிடைக்கிறதுக்கான சான்ஸ் இருக்க மாதிரி வந்து காமிக்குது. அதை பத்தி இன்னும் டீடைலா வந்து பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இந்த லூமினோ இண்டஸ்ட்ரீஸோட பிசினஸ் மாடல் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். இவங்க வந்து இந்த பவர் கேபிள்ஸ், கண்டக்டர்ஸ், அப்புறம் வந்து எலக்ட்ரிக்கல் ஒயர்ஸ் இதெல்லாம் வந்து இருக்காங்க. அப்புறம் இவங்க வந்து இபிசி ப்ராஜெக்ட்ஸ் வந்து டேக் ஓவர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவங்க வந்து ஃபுல்லாவே இந்த பவர் செக்டர் தான். மேனுஃபேக்சரிங் ரெவன்யூ மட்டும் உங்களுக்கு எவ்வளவு கான்ட்ரிபியூட் பண்ணுது அப்படின்னா, ஃபினான்ஷியல் 2026 ரெவன்யூல 70% கான்ட்ரிபியூஷன் வந்து மேனுஃபேக்சரிங் வந்து மட்டும் வருது. அதாவது இந்த பவர் ஜெனரேஷனுக்கு தேவையான மேனுஃபேக்சரிங் வந்து வருது. கம்பெனியோட ஆர்டர் புக் வந்து 3149 கோடி ரூபாய்க்கு இப்ப ஆஸ் ஆஃப் மார்ச் 2026 வரைக்கும் வந்து இருக்கு. ஓரளவுக்கு ஆர்டர் புக் டீசென்டாவே வந்து இருக்கு. இதுல இபிசி ப்ராஜெக்ட்ஸ் மட்டும் 1991 கோடி ரூபாய்க்கு வந்து இருக்கு. 1157 கோடி ரூபாய்க்கு மேனுஃபேக்சரிங்கான ஆர்டர்ஸ் வந்து இருக்கு. இந்த ஒரு கம்பெனியோட பினான்சியல் growth எப்படி இருக்கு? ரெவன்யூ 1407 கோடி ரூபாய் பினான்சியல் 2024 பண்ண இந்த ஒரு கம்பெனி பினான்சியல் 2026 2041 கோடி ரூபாய் வந்து பண்ணிருக்காங்க. ஓரளவுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ப்ராஃபிட் வந்து 86 கோடி ரூபாய் பண்ண இந்த ஒரு கம்பெனி வந்து 160 கோடி ரூபாய் இப்போ பண்ணிருக்காங்க. பெரிய கன்சர்னா வந்து இருக்கிறது இந்த கம்பெனியோட கடன் தான். கடனை பொறுத்தல 2024 40 கோடி ரூபாயில இருந்த கடன் வந்து இப்போ 384 கோடி ரூபாய் கடன்ல வந்து இருக்காங்க. ஒர்க்கிங் கேபிட்டலுமே இன்க்ரீஸ் ஆயிருக்கு. டேட் வந்து 11 டேஸ்ல இருந்து 86 டேஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இது வந்து இந்த ஒரு கம்பெனிக்கு ஒரு பெரிய பிரஷரா வந்து இருக்கு. இந்த ஐபிஓ என்னைக்கு வந்து ஓப்பன் ஆக போகுது? இன்னில இருந்து ஓப்பன் ஆக போகுது. 78 ரூபாயில இருந்து 82 ரூபாய் பர் ஷேருக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு ஐபிஓ வந்து ஓப்பன் ஆக போகுது. 500 கோடி ரூபாய் ஃபண்ட் ரைஸ் வந்து பண்ண போறாங்க. அதுல 337 கோடி ரூபாய் இந்த கடனா இருக்குன்னு சொன்னோம் பாத்தீங்களா, அதுக்கு வந்து ரீபே வந்து பண்ண போறாங்க. மீதி இருக்க அமௌண்ட்டை அவங்களோட ஜெனரல் கார்பரேட் பர்பஸ்க்கு வந்து யூஸ் பண்ணிக்க போறாங்க. ஐபிஓட வேல்யூவேஷன் படி பார்க்கும்போது 12ல இருந்து 15ன்றது பிரைஸ் ட்ரெண்டிங்ஸா வந்து இருக்கு. பினான்சியல் 2026 பார்க்கும்போது இருக்கிற டேட்டாலாம் வச்சு பார்க்கும்போது இந்த ஒரு இண்டஸ்ட்ரியோட ஆவரேஜே வந்து 48ன்றது இண்டஸ்ட்ரியோட பிரைஸ் ட்ரெண்டிங்ஸ் ஆவரேஜா வந்து இருக்கு. அதை விட இப்ப கம்மியா தான் வந்திருக்காங்க. அதுக்கு ஏற்ற மாதிரி இந்த கம்பெனியோட கடன் இருக்கு. அதனால கம்மியான வேல்யூவேஷன்ல வந்தால் கூட இந்த ஒரு கம்பெனி இப்ப இருக்கிறதுக்கு ஹை ரிஸ்கா தான் வந்து இருக்கு. இந்த ஒரு கம்பெனியோட ப்ராஃபிட் growth ஓரளவுக்கு வந்து ஏறினால் கூட 28% வந்து ஏறி இருக்கு. பட் ஆனா இன்னும் அது வந்து ஸ்டெடியா வந்து ஏறல. சோ அதனால ஓவராலா கம்பைன் பண்ணி பார்க்கும்போது கிரே மார்க்கெட் பிரீமியம் அமௌண்ட்டுக்கு இப்ப அதிகமா வந்து இருக்கு. 61% லிஸ்டிங் கிடைக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கு. ஆனா லிஸ்டிங் பர்பஸ்க்காக மட்டும் அப்ளை பண்றது பெட்டரா வந்து இருக்கு. இதுதான் என்னோட கன்சிடரேஷனா வந்து இருக்கு. லாங் டர்ம் பர்பஸ்க்கு நீங்க போறீங்க அப்படின்னா பெட்டரா இருக்க மாதிரி வந்து தெரியல. நேத்து மார்க்கெட் சென்செக்ஸ் வந்து நிஃப்டி 50 ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா மார்க்கெட்ல விழுந்திருக்கு. சென்செக்ஸை பொறுத்தவரை 183 பாயிண்ட் விழுந்திருக்கு. நிஃப்டி 50 வந்து 127 பாயிண்ட் வந்து விழுந்திருக்கு. மெயினான பிரஷர் என்ன அப்படின்னா செல்லிங் பிரஷர் தான் ஐடி ஸ்டாக்ஸ்ல. ஸோ நிஃப்டி ஐடியா வந்து பார்க்கும்போது 1.47% வந்து விழுந்திருக்கு. மெயினா இன்ஃபோசிஸ் வந்து 1.94% வந்து விழுந்திருக்கு. கோட்டக் மஹிந்திரா பேங்க் வந்து ஏறினாலும் கூட இங்க நிஃப்டி பிரைவேட் பேங்க் வந்து ஏறினாலும் கூட இங்க ஐடியோட ரீசனால ஐடி வந்து இறங்கின ரீசனால மார்க்கெட்ல வந்து ஒரு நெகட்டிவான ரியாக்ஷன் வந்து இருக்கு. சரி ஓகே, இப்போ ஐடி பத்தி ஒன்றும் டீட்டெயிலா பார்ப்போம். எதுக்காக ஐடி சொல்றோம் அப்படின்னா யூபிஎஸ் சைட்ல இருந்து ஒரு ரிப்போர்ட் வந்து சொல்லியிருக்காங்க. அதுல அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா ஓவராலாவே ஐடி செக்டர் ஃபுல்லாவே வீக்கா தான் இருக்கு. எல்லாமே வேல்யூஷன் சூப்பரா இருக்க மாதிரி இருந்தால் கூட செலக்டிவான ஸ்டாக்ஸா பார்த்து பிக் பண்ணுங்க. அதுக்கோட ஃபியூச்சர் growth நல்லா இருக்கான்னு பார்த்து பிக் பண்ணுங்க. நாங்க வந்து பிக் பண்ணி வச்சிருக்க ஸ்டாக்ஸை பார்த்து கன்சிடர் பண்ணா பெட்டரா இருக்கும்னு சொல்லிட்டு யூபிஎஸ் சொல்றது என்னன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் யூபிஎஸ் வந்து கோஃபார்ஜுக்கு அப்கிரேட் வந்து பண்ணிருக்காங்க. எம்ஃபாசிஸ்க்கும் அப்கிரேட் பண்ணிருக்காங்க. டெக் மஹிந்திராக்கும் அப்கிரேட் வந்து பண்ணிருக்காங்க. அது எல்லாத்துக்கும் பை ரேட்டிங் வந்து வச்சிருக்காங்க. கோஃபார்ஜுக்கு தான் இருக்கிற அதிகமான அப்சைட் வந்து சொல்லியிருக்காங்க. 27% அப்சைட் வந்து சொல்லியிருக்காங்க. எம்ஃபாசிஸ்க்கு 23%, டெக் மஹிந்திராக்கு 18%. டெக் மஹிந்திரா, கோஃபோர்ஜ், எம்ஃபாசிஸ் எல்லாமே ஃபியூச்சர் growth நல்லா இருக்கு அப்படின்றது இவங்களோட எக்ஸ்பெக்டேஷன்ஸா இருக்கு. டீல் வின்ஸ் நல்லா இருக்கு. அதுக்கேற்ற மாதிரி எக்ஸிகியூஷன் பண்ணுவாங்க. ஓவரால் ஐடி இண்டஸ்ட்ரியில கம்பேர் பண்ணும்போது இவங்க 4 பேர் சூப்பரா இருக்காங்க. அதனால இது எல்லாத்துக்கும் நாங்க பை ரேட்டிங் வந்து வைக்கிறோம். அதை கொஞ்சம் அப்கிரேட் பண்றோம். HCL டெக் என்ன பண்றோம் அப்படின்னா நியூட்ரல்ல போடுறோம். HCL டெக் அண்ட் தென் பர்சேஷன் சிஸ்டம்ஸை நாங்க நியூட்ரல்ல போறோம்னு சொல்லியிருக்காங்க. அதோட growth challenges வந்து இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இவங்களோட விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி சிம்பிளா பார்க்கும்போது எல்லா ஐடி செக்டருமே வந்து வீக்கா தான் இருக்கு. நம்ம சொன்ன மாதிரி செலக்டிவான ஸ்டாக்ஸா பார்த்து பிக் பண்ண சொல்றாங்க. அதுதான் என்னோட சாய்ஸாவும் இருக்கு. இங்க 4 கம்பெனிஸ் இருக்கு, டாப் 4 கம்பெனிஸ். அதை நம்ம கன்சிடர் பண்ணிட்டு இருக்கோம். அதை தாண்டி நீங்க எந்த கம்பெனி வந்து கன்சிடர் பண்ணாலுமே லாங் டர்ம்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அந்த ஒரு கம்பெனிக்கு எப்படி இருக்கு, எப்படி யூஸ் பண்ணிக்கிறாங்க, இருக்கிற ஃபியூச்சர் டெக்னாலஜிக்கு அடாப்ட் பண்ணுவாங்களா அப்படின்றது சின்னதா ஒரு அனாலிசிஸ் பண்ணிட்டு கன்சிடர் பண்ணா பெட்டரா வந்து இருக்கும். டிசிஎஸ் கம்பெனி போர்ஷன்ற கம்பெனியோட ஐடி ஆர்ம் வந்து பார்த்தீங்கன்னா அக்யூசியேஷன் பண்ணாங்க. எம்ஹெச்பின்ற கம்பெனி 320 மில்லியன் யூரோஸ் கொடுத்து வந்து அக்யூசியேஷன் வந்து பண்ணாங்க. ஸோ இந்த ஒரு கம்பெனி அக்யூசியேஷன் பண்ணது மூலமா இந்த டிசிஎஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவான விஷயங்கள் நிறைய இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுல வந்து மேஜரா இருக்க ஒரே ரீசன் என்ன அப்படின்னா மார்ஜின் பிரஷர் வந்து கிரியேட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. 11% ரெவன்யூ வந்து எம்ஹெச்பி கம்பெனிக்கு விழுந்திருக்கு இந்த ஒரு 2025ல. 742 மில்லியன் யூரோஸ் தான் வந்து பண்ணியிருக்காங்க. 11% வந்து விழுந்திருக்கு. இன்டெகிரேஷன் காஸ்ட்டும் வந்து கொஞ்சம் ஹெவியா இருக்கும். அப்புறம் ஆன்சைட் ஹெவி மாடலாகவும் வந்து இருக்கு. இதனால வந்து டிசிஎஸ்க்கு ஷார்ட் டர்ம்ல வந்து பிரஷர் வந்து போடப்படும். பட் ஆனால் லாங் டர்ம் பொறுத்தல ஏஐ அப்புறம் வந்து கன்சல்டிங் கேப்பபிலிட்டிஸ் எல்லாமே சூப்பரா வந்து இருக்க போகுது. யூரோப்லயும் உங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஆக்சஸ் வந்து ஓப்பன் ஆகும். புது கிளைண்ட்ஸ் எல்லாமே ஆக்சஸ் பண்றதுக்கு பெட்டரா வந்து இருக்கும் இந்த எம்ஹெச்பி கம்பெனி உள்ள வந்த ரீசனால.
பட் ஆனா எப்படி பார்த்தாலுமே டிசிஎஸ் போர்ஷேவோட அந்த ஒரு ஐடிஎம் டீல் வந்து சூப்பரா தான் வந்திருக்கு. போர்ஷே கம்பெனி 5 இயர்ஸ்க்கான டீல் வந்து வச்சிருக்காங்க. டிசிஎஸ்க்கு இது வந்து பாசிட்டிவான நியூஸ் தான் நம்ம பார்த்தாகணும். நிஃப்டி 50 வந்து 25,000 பாயிண்ட்ஸ் கீழே தான் வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. லாஸ்ட் ஒரு 6 மாசமா வந்து 25,000 பாயிண்ட் வந்து கிராஸே பண்ணல. ஒரே ரேஞ்சில் தான் வந்து 24,000 23,000 இந்த ரேஞ்சில தான் வந்து இருக்கு. ஏன் 25,000 கிராஸ் பண்ண முடியல அப்படின்னா மேபி ஐபிஓட பூம் வந்து ரீசனா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஆர்டிகல்ஸ்ல பார்க்க முடிஞ்சு. அதுக்கான கிளாரிபிகேஷனா இந்த ஒரு நியூஸ் வந்து இருக்கட்டும். இப்ப நிஃப்டி 50 பொறுத்தல 25,000 பாயிண்ட்ஸ்ல தான் லாஸ்ட் ஒரு 6 மாசமா இருக்கு. 7% இந்த 2026 மட்டும் இங்க வந்து விழுந்திருக்கு. 2025 இப்ப வரைக்கும் நம்ம பார்க்கும்போது இந்த ஓவரால் 2026ல 172 ஐபிஓ வந்து வந்திருக்கு. அவங்க எல்லாருமே சேர்ந்து 77,400 கோடி ரூபாய் மணி வந்து வெளியே எடுத்துட்டு போயிருக்காங்க. இதை தாண்டி 238 கம்பெனிஸ் ஐபிஓ மூலமா பணம் திரட்டுறதுக்கு பிளான் பண்ணி வச்சிருக்காங்க. அது மூலமா மட்டுமே 4.72 லட்சம் கோடி ரூபாய் திரட்ட போறாங்க. இதனால சப்ளை ஆஃப் நியூ ஷேர்ஸ் வந்து அதிகமாகுது. அதனால செகண்டரி மார்க்கெட்ல லிக்விடிட்டி கொஞ்சம் கம்மியாகுது அப்படின்ற மாதிரி வந்து நிறைய ஆர்டிகல்ல பார்க்க முடிஞ்சு. பட் ஆனா இந்த ஒரு ஆர்டிகல் அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா நிஃப்டி 50 விழுறதுக்கு பின்னாடி இருக்க ரீசன் வந்து மேஜரா அந்த ஐபிஓ வந்து வரதுனால வந்து கிடையாது. செகண்டரி மார்க்கெட்டோட லிக்விடிட்டி இன்னும் நல்லா தான் வந்துருக்கு. இப்ப சிப்லாம் வந்து போடுறாங்க பார்த்தீங்களா, அந்த சிப்பு போடுறது வந்து பொறுத்தல 31,000 கோடி ரூபாய் பர் மந்த்துக்கு வந்து வந்துகிட்டே தான் இருக்கு. லாஸ்ட் ஒரு 5 மாசமா வந்துகிட்டே தான் இருக்கு எஸ்ஐபி பொறுத்தல. ஸோ ஃப்ளோஸ் வந்து செகண்டரி மார்க்கெட்டும் வந்துகிட்டு தான் இருக்கு. பட் ஆனா ஐபிஓட பூம் இருக்குது என்ன உண்மைதான். பட் ஆனா அது வந்து மேஜரான கன்சர்ன் வந்து கிடையாது. அதிகமான குரூட் ஆயில் பிரைசஸும் ஹெவி வெயிட்டான ஸ்டாக்ஸ்ல வந்து கொஞ்சம் வீக்கா இருக்கிறதும் அப்புறம் குளோபல் அன்சர்டனிட்டியும் அப்புறம் வந்து வேல்யூவேஷன் கன்சர்ன்ஸும் அப்புறம் எஃப்ஐஎஸ் அவுட் ஃப்ளோஸ் இது எல்லாமே தான் வந்து பாத்தீங்கன்னா நெகட்டிவான ரீசனா இருக்கு. மற்றபடி எல்லாமே ஓகே அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்லியிருக்காங்க. 25,000 பாயிண்ட்ஸ் வந்து கிராஸ் பண்றதுக்கு இந்த மாதிரி நெகட்டிவான விஷயங்கள்லாம் பாசிட்டிவா மாற ஆரம்பிக்கணும். அது வரைக்கும் மார்க்கெட் நெகட்டிவ்ல தான் இருக்கும். இப்ப இந்த ஆப்ஷன்ஸ் டர்ன் ஓவர் பத்தி ஒரு நியூஸ் ஒன்று வந்திருக்கு. அந்த ஒரு ஆப்ஷன்ஸ் டர்ன் ஓவர்ஸ் எல்லாமே வந்து விழ ஆரம்பிச்சிருக்கு. அதனால என்எஸ்சி கம்பெனி ஐபிஓ வரும்போது ஒரு பெரிய செட்பேக்கா வந்து இருக்கிறதுக்கான சான்ஸ் வந்து இருக்கு. என்எஸ்சி ஆப்ஷன்ஸ் பிரீமியம் டர்ன் ஓவர் வந்து இப்ப டிராப் ஆயிருக்கு. 670 பில்லியன் ருபீஸ் தான் வந்து பண்ணிருக்காங்க. அதாவது 67,000 கோடி ரூபாய் தான் ரெவன்யூவா வந்திருக்கு இந்த லாஸ்ட் எக்ஸ்பைரி டே அன்னைக்கு பார்க்கும்போது. இது வந்து டிசம்பர் மந்த் அப்போ லோயஸ்ட் லெவல்ல இருந்துச்சு. அந்த லெவலுக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்ப வந்து இருக்கு. இங்க வந்து கம்மியான வீக்லி எக்ஸ்பயர்ஸும் அப்புறம் வந்து பெரிய கான்ட்ராக்ட் சைசஸ்ல இருக்கிறதும் அப்புறம் வந்து ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்து பொறுத்தளவுல இங்க பேங்க் ஃபண்டிங்ஸ்க்கு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க ப்ரொப்ரையேட்டரி ட்ரேடர்ஸ்க்கு. இதனால வந்து ஆக்டிவிட்டி பெருசா டெரிவேட்டிவ் மார்க்கெட்ல வந்து கிடையாது. அப்புறம் கேஷ் மார்க்கெட்டை பொறுத்தல அதுவுமே வந்து வீக்கா தான் வந்து இருக்கு. என்எஸ்சியோட கேஷ் ஈக்விட்டி மார்க்கெட்டுமே நவம்பர் மந்த்ல என்ன மாதிரியான லோ வந்துருந்துச்சோ அந்த லெவல்ல வந்து இருக்கு. இது எல்லாமே எதனால நடக்குது அப்படின்னா புதுசா வந்திருக்கு க்ளோசிங் ஆப்ஷன் சிஸ்டம் வந்து இருக்கு பாத்தீங்களா. இது வந்து ஒரு 200 ஸ்டாக்ஸ் மேல வந்து இருக்கு. அது எல்லாமே என்ன பண்ணுது அப்படின்னா எக்ஸ்பைரி டேயோட ஸ்ட்ராட்டஜி வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் டிஸ்ட்ராக்ஷன் வந்து பண்ணுது. ரீட்டைல் அப்புறம் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிறாங்க புது சிஸ்டத்துக்கு ஏற்ற மாதிரி. ஸோ என்எஸ்சிக்கு இப்போ வந்து இதனால என்ன நடக்குது அப்படின்னா 10,000 கோடி ரூபாய்க்கான டிரான்சாக்ஷன் சார்ஜஸ் வந்து நடக்கும் என்எஸ்சிக்கு எப்பயுமே வந்து இந்த ஒரு ஆப்ஷன்ஸ் மூலமா. அது வந்து 60% ஆஃப் த என்எஸ்சியோட ஆப்பரேட்டிங் ரெவன்யூ வந்து கான்ட்ரிபியூட் பண்ணும். அது வந்து இப்ப பிரஷர்ல வந்து இருக்கு. அதனால என்எஸ்சி ஐபிஓ வரும்போது இதனால வந்து பாத்தீங்கன்னா அடிக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கு. அந்த டிமாண்ட் வந்து மேபி குறையலாம். அதனால லிஸ்டிங் வந்து பார்க்கும்போது கொஞ்சம் கம்மியா கிடைக்கிறதுக்கான சான்ஸ் வந்து இருக்கு. டாப் 5 டிவிடெண்ட் ஸ்டாக்ஸ் இப்ப எது இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டிகல போட்டிருக்காங்க. அதை பத்தி நம்ம டீடைலா பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இடத்துல அவங்க ஐடிசி வந்து வைக்கிறாங்க. ஏன் அப்படின்னா ஸ்டேபிளான டிவிடெண்ட் ஆப்ஷன் வந்து இருக்கு. ஐடிசியோட டிவிடெண்ட் வந்து 5% வந்து ஆஃபர் வந்து பண்ணுது டிவிடெண்ட் ஈல்டா பார்க்கும்போது. இதுக்கு பின்னாடி வந்து கேஷ் ஃப்ளோ வந்து ஸ்ட்ராங்கா வந்து இருக்கு. அப்புறம் இந்த கம்பெனி கிட்ட வந்து டைவர்சிஃபைடான பிசினஸ் வந்து இருக்கு. அதிகமான டாக்ஸேஷன் போட்டு இந்த ரெகுலேஷன்ஸ் எல்லாமே சிகரெட் மேல இருக்க ரீசனால மேபி அடிச்சாலும் கூட ரெவன்யூ வந்து கம்மியானாலும் கூட இந்த கம்பெனி கிட்ட ஸ்ட்ராங்கான கேஷ் ஃப்ளோ வந்து இருக்கு. பேலன்ஸ் ஷீட் சூப்பரா இருக்கு. அதனால 5% டிவிடெண்ட் ஆப்ஷன் பண்றாங்க. ஸோ இந்த ஒரு கம்பெனி டிவிடெண்ட் இல்ல 5% ஆஃபர் பண்றது ஒரு பெட்டரான சைன். அந்த ஒரு ஷேரை நீங்க கன்சிடர் பண்ணும்போது லாங் டேர்ம் ஆப்பர்ச்சுனிட்டியா நீங்க வச்சாலும் ஓகே அப்படின்ற மாதிரி இருக்க ரீசனால இது வந்து ஃபர்ஸ்ட் பொசிஷன் வைக்கிறாங்க. செகண்ட் வந்து கோல் இந்தியா வந்து வைக்கிறாங்க. அதிகமான ஈல்டும் அப்புறம் அதிகமான கேஷ் ஜெனரேஷனும் பண்ற ரீசனால இதை செகண்டா வந்து வைக்கிறாங்க. 5% டிவிடெண்ட் ஈல்டு வந்து கிடைச்சிக்கிட்டு இருக்கு. இவங்க ஆஃபர் பண்றாங்க. லாஸ்ட் ஒரு 12 மாசத்துல மட்டும் 31.1 ரூபாய் வந்து பாத்தீங்கன்னா பர் ஷேருக்கு வந்து டிவிடெண்டா கொடுத்துருக்காங்க. டாமினன்ட் பொசிஷன் வந்து மெயின்டைன் பண்றாங்க. அதனால இவங்களுக்கு செகண்ட். தேர்ட் வந்து ஓஎன்ஜிசி அப்புறம் ஐஓசி வந்து இருக்காங்க. இவங்க வந்து குட் இன்கம் வந்தாலும் கூட பட் ஆனா சிக்லிக்கலான பிசினஸ். ஸோ ஓஎன்ஜிசி 5% ஆஃபர் பண்றாங்க. ஐஓசி வந்து பாத்தீங்கன்னா 5.8ல இருந்து 7% வந்து இப்போதைக்கு ஆஃபர் பண்றாங்க. மேபி பிசினஸ் வந்து சிக்லிக்கலா இருக்க ரீசனால க்ரூட் ஆயில் பிரைசஸும் ரிஃபைனிங் மார்ஜின்ஸும் கவர்மெண்டோட பாலிசிஸும் இந்த ஒரு கம்பெனிக்கு எல்லாமே அஃபெக்ட் பண்ணும். அதனால இப்போதைக்கு டிவிடெண்ட் தந்தாலும் கூட மேபி தராம போகலாம் ஃபியூச்சர்ல. அதை பார்த்து கன்சிடர் பண்ணா பெட்டரா இருக்கும்னு சொல்றாங்க. வேதாந்தாவை பொறுத்தவரை அதிகமான ஈல்டு அதுக்கேற்ற மாதிரி அதிகமான ரிஸ்க். இந்த ஒரு ஷேரை நீங்க கன்சிடர் பண்ணி வச்சிருக்கீங்க 10% வந்து டிவிடெண்ட் கிடைச்சாலும் கூட மேபி ஷேர் பிரைஸ் வந்து இறங்குது அப்படின்ற பட்சத்துல உங்களுக்கு வந்து ஒரு பெரிய நெகட்டிவா வந்து இருக்கும். அதனால அதை நீங்க பாத்துக்கணும்னு சொல்லி சொல்றாங்க. ஹெச்டிஎஃப்சி பேங்க் வந்து நேத்திக்கானாலே வந்து விழுந்திருக்கு. மெயினா வந்து ஹெச்டிஎஃப்சியோட அந்த ஒரு யூஎஸ் ஸ்டாக் இருக்கு மத்தியில லிஸ்டட் அது வந்து பாத்தீங்கன்னா விழுந்திருக்கு. என்ன ரீசனால விழுது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது யூஎஸ் இன்வெஸ்டர் ஒருத்தவங்க வந்து திரும்ப கிளாஸ் ஆக்ஷன் லாஸ் சூட் வந்து போட்டிருக்காங்க ஹெச்டிஎஃப்சி பேங்க் மேல. எதுக்காக அப்படின்னா நம்ம ஏற்கனவே பார்த்தோம் பாத்தீங்களா ஒரு 45 கோடி ரூபாய் வந்து இங்க மார்க்கெட்டிங் எக்ஸ்பென்சஸ் தான் காமிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு இதுக்காக தான் வந்து திரும்ப வந்து கேஸ் வந்து போட்டிருக்காங்க. திரும்ப இந்த ஷேர் வந்து அதனால இறங்க ஆரம்பிச்சிருக்கு. ஹெச்டிஎஃப்சி பேங்க்ல இருந்து அந்த அலிகேஷன்ஸ் அளவுக்கு டினே பண்றாங்க. அப்புறம் அதுக்கு மாதிரி ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ் இவங்க கிட்ட வந்து இருக்கு. தேர்ட் பார்ட்டி லீகல் இண்டிபெண்டன்ட் ஆடிட் ரிவ்யூ வந்து பண்ணியிருந்தாங்க.
அவங்களுமே பெருசா எந்த ஒரு ஃபைலிங்கும் அதுக்கு ஏற்ற மாதிரி வந்து ஃபவுண்ட் பண்ணல HDFC பேங்க்ல. HDFC பேங்க் சைடுல இருந்து கிளியரா தான் இருக்காங்க. பட் ஆனா இங்க லா ஷூட் வந்து இது மேல போட்டுக்கிட்டு இருக்காங்க HDFC பேங்க் மேல யூஎஸ் இன்வெஸ்டர்ஸ். சோ இது இருக்க ரீசனால இங்க HDFC பேங்க் வந்து விழுது. பட் ஆனா HDFC பேங்க் இப்ப வரைக்கும் கிளியரா தான் வந்திருக்கு. எந்த ஒரு அந்த மாதிரி நெகட்டிவான விஷயமும் ஒன்னும் மாட்டல. இந்தியாவோட செமிகண்டக்டர் இன்வெஸ்ட்மெண்ட் பூம் வந்து நடக்குது. அதை பத்தி நம்ம டீடைலா பார்ப்போம். டாடா, சிஜி பவர், எக்ஸெல் டெக், எல்என்டி இவங்க எல்லாருமே வந்து ஓவராலா சேர்ந்து 4000 கோடி ரூபாய் இது வரைக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க செமிகண்டக்டருக்காக. இதுல வந்து இங்க இந்தியன் கம்பெனிஸ் வந்து செமிகண்டக்டர் மேனுஃபேக்சரிங் அண்ட் தென் டிசைன்ல என்டர் ஆகுது நல்லா தெரியுது. டாடா வந்து செமிகண்டக்டர் ப்ராஜெக்ட் வந்து அப்ரூவல் நடந்திருக்கு. குஜராத் அப்புறம் அசாம்ல வந்து நடந்திருக்கு. கம்பைன்டு காஸ்டா பார்க்கும்போது 1.18 lakh crore வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ண போறாங்க. இந்தியாவோட கமர்ஷியல் செமிகண்டக்டர் ஃபேப்ரிகேஷன் பிளான்ட்டா வந்து இது வந்து இருக்கும்னு சொல்றாங்க. நம்மளோட கவர்மெண்ட்டுமே செமிகண்டக்டருக்காக 2 லட்சம் கோடி ரூபாய் ஒதுக்கி இருக்காங்க, அலோகேட் பண்ணிருக்காங்க. செமிகான் 1.0, செமிகான் 2.0. இது வந்து சென்ட்ரல் அப்பர் ஸ்டேட் ரெண்டு பேருமே சப்சிடிஸ் வந்து கொடுக்குறாங்க. இந்தியாவில் கரண்டா இப்ப செமிகண்டக்டர் பொறுத்தல 95% நம்ம இன்னும் இம்போர்ட் தான் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ அதை வந்து இன்னும் குறைக்கணும். ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு செமிகண்டக்டரோட மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டி இன்க்ரீஸ் பண்றது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியா வந்து இருக்கு. இந்தியா வந்து என்ன எஸ்டிமேட் வைக்கிறாங்க அப்படின்னா $62 பில்லியன் வந்து 2026 மார்க்கெட் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து இருக்கு நமக்கு இங்க பார்க்கும்போது செமிகண்டக்டர்ல. ஸோ இது வந்து இன்னும் இன்க்ரீஸ் ஆகும். $155 பில்லியன் இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்றாங்க 2031. ஸோ அதனால இந்த ஒரு ஸ்டாக்ஸ் எல்லாமே நம்ம கன்சிடர் பண்ணி வைக்கிறதுக்கு பெட்டரா வந்திருக்கு. வேல்யூஷன்ஸ் கரெக்டா இருக்கும்போது எல்என்டி நம்ம ஏற்கனவே கன்சிடர் பண்ணி வச்சிருக்கோம். அண்ட் தென் எக்ஸெல் டெக்கும் கன்சிடர் பண்ணி வச்சிருக்கோம். டாடா பொறுத்தவரை டாடா எலக்ட்ரானிக்ஸ் இன்னும் வரல மார்க்கெட் லிஸ்ட் ஆகிறதுக்கு. சிஜி பவர் வந்து இருக்கு. பட் ஆனா என்ன கொஞ்சம் காஸ்ட்லியா இருக்கு. வெயிட் பண்ணி பார்ப்போம். டாடா ஸ்டீலுக்கு ஒரு பெரிய ரிலீஃப் வந்து கிடைச்சிருக்கு. ஜிஎஸ்டி டிமாண்டான 890 கோடி ரூபாய். அது கூடவே சேர்ந்து ஈக்குவல் பெனால்ட்டியான 890 கோடி ரூபாய். இது எல்லாமே அந்த அப்ளிகபிள் இன்ட்ரெஸ்டா வந்து இருந்துச்சு. அது எல்லாத்துக்குமே இப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த கோர்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா கொஞ்சம் வந்து ரிலீஃப் வந்து கொடுத்துருக்காங்க. டாக்ஸ் டிமாண்ட் வந்து இங்க டோட்டலா வந்து பார்க்கும்போது 1781 கோடி ரூபாய் வந்திருக்கு. இது எல்லாமே இந்த ஜிஎஸ்டி டிமாண்டா வந்திருக்கு. சோ அது எல்லாத்துக்குமே இப்ப டெம்பரரியான ரிலீஃப் வந்து இப்போ கோர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. பட் ஆனா என்ன சொல்றாங்க அப்படின்னா சுப்ரீம் கோர்ட் சைட்ல இருந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா எக்ஸிஸ்டிங் டிமாண்ட் தான் வந்து பாத்தீங்கன்னா தூக்கி இருக்கும். ஃப்ரெஷ் ப்ரொசீடிங்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அண்டர் செக்ஷன் 74 ஜிஎஸ்டி ஆக்ட் கீழே மேபி ஜிஎஸ்டி டிபார்ட்மெண்ட் எடுத்தாங்க அப்படின்னா February 28, 2027 வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா டைம் வந்து இருக்கு. அத்தாரிட்டிஸ் வந்து பாத்தீங்கன்னா டைம் வந்து இருக்கு திரும்ப வந்து இந்த கேஸ் எடுத்து பண்றதுக்கு. பட் பண்ணுவாங்களா இல்லையான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இப்போதைக்கு இது ஒரு நல்ல அப்டேட்டா டாடா ஸ்டீலுக்கு வந்து இருக்கு. ஐடிசியோட அந்த ஆசீர்வாத் ப்ராடக்ட்ல நெகட்டிவான விஷயம் வந்து நம்ம பார்த்திருந்தோம். அதை பத்தி கொஞ்சம் டீடைலா சொல்லியிருந்தீங்க. அதை நம்ம டீடைலா பார்ப்போம். ஐடிசி வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அந்த ஒரு பேக்கேஜிங்ல ஐடிசியோட அந்த ஆசீர்வாத் ஆட்டாவோட அந்த பேக்கேஜிங்ல என்ன இருக்கும் அப்படின்னா 100% ஆட்டான்னு சொல்லிட்டு இருக்கும். 100% மத்திய பிரதேஷ் வீட்டுன்னு சொல்லிட்டு இருக்கும். அதாவது எம்பி வீட்டுன்னு சொல்லிட்டு இருக்கும். அப்புறம் 0% மைதா அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் ஆயிருக்கும். இது எல்லாமே மிஸ்லீடிங்கான இம்ப்ரெஷன் அப்படின்னு சொல்லிட்டு எஃப்எஸ்எஸ்ஐ வந்து சொல்றாங்க. எஃப்எஸ்எஸ்ஐ வந்து இதுக்கான நோட்டீஸ் வந்து கொடுத்துருக்காங்க. 100% ஆட்டாவை தூக்குங்க, 100% எம்பி வீட்டுன்றது தூக்குங்க, அப்புறம் 0% மைதான்றதையும் வந்து கிளைம் பண்றது தூக்கிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஃபுட் டிபார்ட்மெண்ட்ஸ்ல இருந்து இந்த நோட்டீஸ் கொடுத்தாங்க பாத்தீங்களா ஐடிஸ்க்கு. அது ஐடிசி வந்து ப்ராப்பரா ரிவ்யூ பண்ணிட்டு அதுக்கான ரிப்ளை கொடுக்கறதுக்குள்ளே என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா உங்களோட லைசன்ஸ் கேன்சல் பண்ணுவோம்னு சொல்லிட்டு ஃபுட் டிபார்ட்மெண்ட் சைட்ல இருந்து சொன்னாங்க. அதனால வந்து டெல்லி ஹைகோர்ட்டுக்கு வந்து போனாங்க. டெல்லி ஹைகோர்ட் வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா செப்டம்பர் 9 அப்ப நெக்ஸ்ட் ஹியரிங் வந்து இருக்கும். அது வரைக்கும் நீங்க லைசன்ஸ் கேன்சல் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ இப்போதைக்கு ஐடிஸோட கிளைம் என்ன அப்படின்னா இந்த எம்பி செக்கியாட்டா வந்து இருக்கு பாத்தீங்களா அது வந்து வீட் ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லா தயாரிக்கப்பட்டது. மைதா வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ஆட் பண்ணல. ஸோ அதனால இந்த ஒரு அவங்க கிளைம் வந்து வைக்கிறது நாங்கள் வந்து அன்ட்ரூ அப்படின்ற மாதிரி வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. என்னதான் இருந்தாலுமே அந்த பேக்கேஜிங் டிசைன் சுற்றி தான் அந்த ஒரு பிரச்சனை வந்து போய்கிட்டு இருக்கு. அந்த பேக்கேஜில் அந்த மாதிரி மென்ஷன் பண்ணாதீங்கன்றது தான் பிரச்சனையா வந்து இருக்கு. ஐடிஸோட அந்த ஆசீர்வாத் ஆட்டா ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனை வந்து கிடையாது. ஸோ இது இருக்க விஷயமா இருக்கு. நாட்கோ கம்பெனி நேற்றுக்கு நல்ல 1.5% வந்து இறங்கிருக்கும். என்ன ரீசனால இறங்கிருக்கு அப்படின்னா ஈஜெனிசிஸ்ன்ற கம்பெனி இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்றாங்கன்னு சொல்லியிருந்தோம் பாத்தீங்களா $14 மில்லியன். அதனால வந்து இறங்கிருக்கு. இந்த ஒரு $14 மில்லியன் இவங்க இன்வெஸ்ட்மெண்ட் இப்போ பண்றது மேபி இந்த ஒரு கம்பெனிக்கு நெகட்டிவா போய் முடியுதுக்கான சான்ஸ் இருக்கு. இப்ப நாட்கோல வந்து 2 நெகட்டிவான விஷயங்கள் வந்து பார்க்கப்படுது. ஜென்ரலாவே இந்த ஒரு Q1 Q2 வந்து சரியில்லாம இருக்க போகுது. அப்படின்னா இந்த ஒரு ஃபினான்ஷியல் இயர் வந்து அவங்களுக்கு ஃபுல்லாவே வந்து சிக்லிக்கலான ஒரு ஃபினான்ஷியல் இயர் தான். ஸோ வந்து கம்மியா தான் வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட்ஸ் ப்ரொவைட் பண்ணுவாங்க. இது வந்து ஃபர்ஸ்ட். செகண்டா வந்து இருக்குது ஈஜெனிசிஸோட இன்வெஸ்ட்மெண்ட். இது வந்து லாங் டர்ம் ஸ்ட்ராட்டஜி. இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பெகுலேட்டிவான பெட் தான் வந்து வைக்கணும். ஏன் அப்படின்னா இந்த ஒரு ஈஜெனிசிஸ்ன்ற கம்பெனி இப்போ வரைக்கும் கிளினிக்கல் ஸ்டேஜில் தான் வந்து இருக்கு. ப்ரீ ரெவன்யூ பயோடெக் கம்பெனியா தான் வந்து இருக்காங்க. இதோட இன்வெஸ்ட்மெண்ட்கான ரிட்டர்ன் வந்து வரதுக்கு மேபி பல வருஷம் கூட வந்து எடுத்துக்கலாம். இதுல இருந்து ரிட்டர்ன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஜென்ரேட் பண்றதுக்கு அதுக்கேற்ற மாதிரி ரிஸ்க் வந்து இருக்கு. ஸோ இதனால வந்து பார்க்கும்போது இந்த ஒரு கம்பெனிக்கு ஒரு நெகட்டிவா இருக்கு. இது வந்து செகண்ட். தேர்டா வந்து இருக்குது எஃப்டிஏ வந்து பாத்தீங்கன்னா ஃபார்ம் 483 வந்து அவங்களோட ஹைதராபாத் ஃபார்முலேஷன் ஃபெசிலிட்டி வந்து கொடுத்துட்டு போனாங்க. அதுக்கான ரிப்ளை வந்து இவங்க கொடுக்கணும். அது வந்து இன்னும் வெயிட்டிங்ல வந்து இருக்கு. இது 3 ரீசனாலே மார்க்கெட் இந்த ஷேர் வந்து இறக்கிருக்காங்க. சவுத் இந்தியன் பேங்கோட சீஃப் டெக்னாலஜி ஆஃபீஸரான சோனி ஏன்றவங்க கிட்ட வந்து நிறைய கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. அப்புறம் அவங்களும் ஒரு ஆர்டிகல் வந்து டீட்டெயிலா டிஸ்கஸ் பண்ணிருக்காங்க. சவுத் இந்தியன் பேங்கோட டெக்னாலஜி அண்ட் ஏஐ ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருக்காங்க. அதை பத்தி டீட்டெயிலா பார்ப்போம். சவுத் இந்தியன் பேங்க் வந்து அவங்களோட இம்பார்ட்டன்ட் சிஸ்டம்ஸான இந்த லோன் ப்ராசஸிங் அப்புறம் சிஆர்எம் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்னலா பண்றது இது எல்லாத்துக்குமே எக்ஸ்டர்னல் கம்பெனிஸ் வந்து நம்பி இருந்தாங்க. இப்போ வந்து அந்த ஒரு பேங்கே வந்து பார்த்தீங்கன்னா அதை லான்ச் பண்ண போதா சொல்லியிருக்காங்க.
ஒரு சில சர்வீசஸை மாடிஃபை பண்ணி இந்த சர்வீசஸ் ஃபாஸ்ட்டாக கொடுக்கறதுக்காக அந்த ஒர்க் வந்து பண்ண போதா சொல்லியிருக்காங்க. ஏஐ வச்சு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ராட் எல்லாமே டிடெக்ட் பண்ணி கொடுக்க போதா வந்து சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு பேங்க்கிட்டே ஏஐ பிளாட்ஃபார்மான ஜெனின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு. அது வந்து இந்த டிரான்சாக்ஷன் எல்லாமே அனலைஸ் பண்ணி டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே அனலைஸ் வந்து பண்ணும். ஸோ இந்த ஒரு ஃப்ராட் டிடெக்ஷன் சிஸ்டம் மட்டுமே 80லேருந்து 85% அக்யூரசி ரேட்ல வந்து போயிட்டு இருக்கு. ஆட்டோமேட்டிக்காவே என்ன சஸ்பிஷியஸான மிஸ்மேட்சஸ் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து நோட் பண்ணி கொடுக்கும். அப்புறம் இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா ஏஐ வந்து இருக்கும், பட் ஆனால் ஹியூமன் கண்ட்ரோலும் வந்து இருக்கும். இங்க வந்து சஸ்பிஷியஸ் ஆக்டிவிட்டிஸ் எதனா இருக்கு, அப்புறம் இம்பார்ட்டன்டான டிசிஷன்ஸ் எடுக்கணும் அப்படின்னா அதை ஏஐ வச்சு எடுக்க மாட்டோம். லோன் அப்ரூவல், இன்வெஸ்ட்மெண்ட் ரெக்கமெண்டேஷன்ஸ் இந்த மாதிரியான விஷயங்களுக்கு ஏஐ வந்து யூஸ் பண்ணுவோம். அது வந்து ட்ரஸ்ட் ஒர்த்தியா இருக்க மாதிரி இருந்தால் மட்டும் நாங்கள் யூஸ் பண்ணுவோம்னு சொல்லியிருக்காங்க. கிளவுட்ல வந்து அதிகமான இன்வெஸ்ட்மெண்ட் வந்து இப்போதைக்கு பண்ண போறது வந்து கிடையாது. ஏன் அப்படின்னா கிளவுட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ன்றது மேபி எக்ஸ்பென்சிவா போய் லேட்டரான வந்து முடியலாம். அதனால என்ன சொல்றாங்க அப்படின்னா எல்லாத்தையுமே இந்த கிளவுடுக்கு ஷிஃப்ட் பண்ணாம ஒரு சில சர்வீசஸ் மட்டும் ஷிஃப்ட் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. இது அவங்களோட டெக்னாலஜி அப்டேட்டா வந்து இருக்கு. கோல்டு அண்ட் தென் சில்வர் நீங்க வாங்க போறீங்க அப்படின்னா இந்த ஒரு ஆர்டிகளோட ரிப்போர்ட்டை பாருங்க, அதை பார்த்துட்டு வாங்கினா பெட்டரா வந்து இருக்கும். லாஸ்ட் 26 வருஷத்தோட டேட்டா என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றேன். கோல்டு வந்து என்ன நடந்திருக்கு அப்படின்னா லாஸ்ட் ஒரு 26 வருஷத்துல 4 வருஷம் மட்டும்தான் நெகட்டிவான ரிட்டர்ன் வந்து கொடுத்துருக்கு. இருக்க 26 வருஷத்துல 4 வருஷம் தான் நெகட்டிவான ரிட்டர்ன். இருக்கிறதுல ஹையஸ்டான ரிட்டர்ன் வந்து கொடுத்தது போன வருஷம், அதாவது இப்போ இந்த 2026 ஸ்டார்டிங். ஸோ 63% வந்து அதிகமான ரிட்டர்ன் வந்து கொடுத்துருக்கு. அதிகமான ஃபால் எப்போ நடந்திருக்கு அப்படின்னா 2014 வந்து நடந்திருக்கு. 10.8% வந்து ஃபால் வந்து நடந்திருக்கு. இதுவே சில்வரை பொறுத்தவரை 127% ரிட்டர்ன் வந்து கொடுத்துருக்கு ஃபினான்ஷியலா 2026ல. நெகட்டிவான ரிட்டர்னா பார்க்கும்போது லாஸ்ட் ஒரு 26 வருஷத்துல 11 வாட்டி வந்து நெகட்டிவான ரிட்டர்ன் வந்து கொடுத்துருக்கு. கோல்டு வந்து 4 வாட்டி தான் நெகட்டிவான ரிட்டர்ன் 26 வருஷத்துல. பட் ஆனால் சில்வர் வந்து 11 வாட்டி நெகட்டிவான ரிட்டர்ன். இருக்கிறதுல பெரிய ஃபாலா வந்து சில்வருக்கு பார்க்கும்போது 23% வந்து விழுந்திருக்கு. 2008 அண்ட் தென் 2009 வந்து பாத்தீங்கன்னா அந்த மார்க்கெட் கிராஷ் வந்து இருந்துச்சு. அந்த டைம்ல நிஃப்டி 50 வந்து பார்க்கும்போது 35% கிராஷ்ல இருந்தாலும் கூட கோல்டு வந்து 26% வந்து கெயின்ல வந்து இருந்துச்சு. ஸோ அதனால கோல்டை பொறுத்தல மார்க்கெட்டுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல மூவ் ஆகும். அதனால போர்ட்ஃபோலியோ இருக்குது பெட்டரா வந்து இருக்கு. சில்வரை பொறுத்தல அதிகமான ரிட்டர்ன்ஸ் வந்து தரக்கூடிய மாதிரி இருந்தாலும் கூட அதுக்கேற்ற மாதிரி இவங்க வந்து விழுந்தே இருக்கிறதுக்கான சான்ஸ் வந்து இருக்கு. அதிகமான வருஷம் வந்து விழுந்திருக்கு. அதை நீங்க பார்த்துருப்பீங்க. ஸோ இதை பார்த்துட்டு கன்சிடர் பண்ணா பெட்டரா இருக்கும். இன்னைக்கு நல்ல ஓவரால் மார்க்கெட் இப்படி இருக்க போகுது. 55 பாயிண்ட் நெகட்டிவ்ல வந்து இருக்கு. ஃபிளாட்டா கூட ஓப்பன் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்கு. குளோபல் மார்க்கெட் மிக்சடா வந்திருக்கு. ஏஷியன் மார்க்கெட்ஸ் எல்லாமே வீக்கா இருக்கும்போது யூஎஸ் மார்க்கெட் மட்டும் கொஞ்சம் பாசிட்டிவா வந்திருக்கு. ஃபியூச்சர்ஸ் வந்து பாசிட்டிவா வந்து இருக்கு. ஸோ அதனால மிக்சடா இருக்கு குளோபல் மார்க்கெட். க்ரூட் ஆயில் வந்து $90 பர் பேரல் கீழே வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. $87 பர் பேரல் வந்து இருக்கு. ஓரளவுக்கு நல்ல சேனா இருக்கு. டிஐஎஸ் அப்புறம் வந்து இங்க எஃப்ஐஎஸ் 2 பேருமே வந்து பை பண்ணிருக்காங்க நேத்திக்கு நாள்ல. டிஐஎஸ் வந்து 6,425 கோடி ரூபாய்க்கு பை பண்ணிருக்காங்க. எஃப்ஐஎஸ் வந்து 500 கோடி ரூபாய்க்கு பை பண்ணிருக்காங்க. மார்க்கெட் ட்ரெண்ட் ஓவராலா நல்லா தான் வந்திருக்கு. சில்வர் மட்டும் நேற்று நாள்ல வந்து விழுந்திருக்கு. கோல்டு வந்து கொஞ்சம் வந்து பாத்தீங்கன்னா விழுந்திருக்கு. இவ்வளவுதான் இன்னைக்கான ஓவரால் மார்க்கெட் நியூஸ். அடுத்த நியூஸ்ல சந்திப்போம். பாய்.